ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஏ லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான பாலக் பன்னீர் புலாவ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கீரை ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகும் கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் பச்சை வாசனை மாறி வரது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் 1 கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரை விழுதை இது கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கீரையோட கலர் சேஞ்ச் ஆக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கீரையை அரைக்கும் போதே கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி கீரையோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும், பட் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது இது கூட நம்ம வேக வச்சுருந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சு ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்காக 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்குள்ளாடி நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தோசை தவாவில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இது கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் பன்னீரை ஃப்ரை பண்ணாமல் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோன்னா இது கொஞ்சம் கூட டேஸ்டியாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதோட தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். அரிசி உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் கேஷ்யூஸை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி கொடுக்குறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணோன்னா நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் விசில் போடாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு 20 மினிட்ஸ் நான் தம் போட்டு தான் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பாலக் பன்னீர் புலாவ் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள், அரிசி கொஞ்சம் கூட உடையவே இல்லை, நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு, குழையவும் இல்லை. ரொம்பவே சூப்பராக நம்மளோட புலாவ் ரெடியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கீரையில் தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே வீட்டில் யாருமே ஃபைன் பண்ணவே முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கீரை ஆட் பண்ணி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த பாலக் பன்னீர் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளால் டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பண்ண முடியும்.
நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.